I've been to Sri Lanka 4 times. இது இலங்கைக்கான எனது 4வது விஜயம். ஆனாலும் 2 நாட்களாக கொழும்பிற்கு வெளியில் உள்ள பகுதிகளுக்கு முதல் தடவையாக விஜயம் மேற்கொண்டேன். இந்த விஜயம் தொடர்பில் 3 காரணிகளை கூற விரும்புகிறேன். முதலாவது, இலங்கை மிகவும் அழகான நாடு. அதை போன்று முன்னோக்கி செல்வதற்கான மிகப்பெரிய தகுதியுடைய நாடு. இரண்டாவது, இந்த நாட்களில் இடம்பெற்றுள்ள இயற்கை பேரழிவுகளை நான் நேரடியாக பார்த்தேன். அதிகமான பகுதிகளில் வெள்ளம், உடைந்த வீதிகளை நான் கண்டேன். அதனால் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கின்றேன். மூன்றாவது, நான் சந்தித்த மக்கள் அரசாங்கம் செய்த வேலைகள் குறித்து விசேடமாக ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்ட மறுசீரமைப்பு தொடர்பில் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். சாதாரணமாக நாங்கள் கூட்டங்களுக்கு மாத்திரமே கொழும்புக்கு வருவோம். ஆனால் இம்முறை கொழும்பிற்கு வெளியே சென்றதால் பல்வேறு விடயங்களை கற்றுக்கொண்டேன். இந்த பேரழிவு தொடர்பில் எனது அனுதாபத்தை மீண்டும் கூறிக்கொள்கின்றேன். அனைத்தும் நன்றாக நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த எதிர்பாரா சம்பவம் இடம்பெற்றது. எமது குழுவினர் தொடர்ந்தும் இங்கு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம். எம்மால் முடிந்த அளவிற்கு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவோம் என்பதையே என்னால் கூறக்கூடிய ஒரே விடயமாகும். எமது முகாமித்துவ பணிப்பாளரும் அடுத்த மாதம் கொழும்பிற்கு வருவார். எமது வேலை திட்டத்தின் வெற்றியை பார்ப்பதற்காக மாத்திரம் அவர் வரவில்லை. நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம் என்பதை உறுதி செய்வதற்காகவே வருகின்றார். சஞ்சய்விற்கும் எனக்கும் இது வித்தியாசமான பயணம். இது எமது பிராந்திய பிரதிநிதிகளின் கூட்டம். பல மாதங்களுக்கு முன்னர் இது திட்டமிடப்பட்டது. அனர்த்தங்கள் ஏற்பட்ட போது இதனை ரத்து செய்யுமாறு சிலர் கூறினார்கள். ஆனாலும் இல்லை, இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை மக்களுடன் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை காண்பிக்க வேண்டும் என நான் கூறினேன். ஆகவே பிராந்தியங்களின் பிரச்சினை தொடர்பில் கதைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் மிகப்பெரிய குழு இன்று இங்கு இருக்கின்றது. People said maybe you should cancel, but said no, we want to express our solidarity with the people of Sri Lanka. So we are here. A big delegation of the IMF is there to talk about regional developments.